தெரிக்க விடுவோமா? ஆ, நீ பாயசம் விட போறியா? நீ உன் கடமை செய். மேலச்சுரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் விநாயக சதுர்த்தி 2ஆம் நாள் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய முன்னேற்ற சங்கம் வழங்கும் உங்களை கிரேஸ் பிளஸிங் சூர்யா குழுவினர் வழங்கும் இசை கதம்பம் சிரிக்க சிந்திக்க ரசிக்க நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அன்பு உள்ளங்களை வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது பரவாயில்ல, கைத்தட்டுற ஓப்பனிங்லே அருமையான நிகழ்ச்சியாக இருக்குது. இது இன்னும் வாழ வைத்த ஊர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். டாக்டர் தெரியுங்களா? ஆமாம், மேலச்சுரங்குடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 ஊர் உண்டு. அதில் நான் முதல்ல கடை வைக்கும்போது என்னை வாழ வைத்த மேலச்சுரங்குடி வாழ் மக்கள்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். நானும் இங்கே அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான். ஆமாம், அதனால் வந்து அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா நம்ம நன்றி சொல்லணும். அதனால் உங்களுக்கு என்னுடைய இருகரம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இவர் வந்து டாக்டர் ராஜன். நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ் ஒன்றா படித்தோம். ஏதோ முதியோர் கல்வி தான், ஹோலி கிராஸ் காலேஜில் நடத்தை மாற்றுதல் பயிற்சியான ஒரு கோர்ஸ் படித்தோம். அதில் ஒரு சொல்லுவார், தம்பி எனக்கு கெமிஸ்ட்ரியே வராது, ஆனால் உங்கள் கூட சேர்ந்தா இப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டும் பாரு. அப்படி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி போயிட்டுருக்கு. அவருடைய அன்பு நண்பர் கிப்சன் அவர்கள் ஒத்தையாக போட நின்று வேலை செய்யும். பார்த்தீங்களா, பல ட்ராக்கு கரோக்கிலாம் போடக்கூடிய மத்தியில் ஒரே ஒரு கீபோர்டு எப்படி கலக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது என்னுடைய குட்டி பாய் யோசுவா. அதனால் இவரும் அப்பப்போ ஏதாவது கலக்குவார். இந்த முதல் முறையாக என் கூட இணைஞ்சிருக்கவங்க தான் வசந்தி அக்கா. பல நாட்களாக நாங்கள் பல இடங்களில் 1-2 இடங்களில் பாடியிருக்கோம். இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கலந்து கேட்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க என்னுடன் இணைந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம சக்தி விநாயகர் கோயிலை பற்றி சொல்லணும்னா எல்லோருடைய உழைப்பும் இதில் இருக்குது. எல்லாருமே வந்து சிறுக 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 சேமித்து அவங்களோட உழைப்பை போட்டு இந்த விநாயகர் கோயில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி இங்கே நடக்கும், பார்த்துக்கோங்க. ஆமாம், மற்ற இடங்கள் பக்கம் இங்கே நிறைய நிகழ்ச்சி நடக்கும். நான் நினைப்பேன் என்னடா நிறைய பைசா வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பரவாயில்ல, அடிக்கடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது கூட அந்த ஒற்றுமை தான் அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்முடைய விநாயகர் அருள் வந்து அதிகமாகவே கிடைக்கட்டு. அந்த விநாயகர் அருளை அந்த நம்ம கணபதியை போற்றி ஒரு அருமையான பாடல் எதுன்னா, கணபதியே வருவாய் அருள்வாய். அருளட்டுமே? ஆமாம், ஆரம்பிச்சிருவோம். போடுங்க மாஸ்டர்ஜி. ததும்பி கூத்தாட
இப்படி அருமையான கணபதி பாட்டை பட் நான் பாட ஆரம்பிக்கும் போது என் அன்பு தம்பி வந்து அங்கே அப்பமையோட சிரிப்பு வந்துட்டு, அப்போ பரவாயில்ல, ஓப்பனிங்லேயே வந்து என்ஜாய் தான். என்னென்னா வந்து ஒரு சின்ன ஒரு சொல்லப்போனால் ஒரு நல்ல கருத்துக்களை ஒரு நகைச்சுவையாக ஒரு சிந்திக்கும் விதமாக கொடுக்கறது தான், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம்லே பண்ணுறோம். இதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நாளை கழிச்சு இருக்கும். அவர் நம்ம சாராசு அருமையாக பண்ணுவாப்புல. இது வந்து என்ன, எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் நான் அந்த முயற்சிகளை எடுத்து செய்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்களா, அதுக்கு எனக்கு சப்போர்ட் வந்து அவர் இருக்கார். இப்போ என்னென்னா, இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏன்னா நம்மளோட இறைவனை தேடனாலே அதில் இசை இல்லாம முடியாது. இசை இருந்தால் மட்டும்தான் என்னது தேட முடியும். அது மாதிரி கல்விக்கு கடவுள் சரஸ்வதி மாதிரி இசைக்கும் வந்து நம்ம சரஸ்வதி தான் சொல்ல முடியும். ஏன்னா இசை தான் இறைவன். என்னன்னா வந்து அங்கங்கே இசைக்குழு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்னன்னா அவர் இன்டர்வியூ வைப்பாரான். இன்டர்வியூ வைக்கும்போது சொல்லுவாரா, ஏய் உனக்கு பாட தெரியுமா அப்படிம்பாரான். இது தெரியாது. ஏதாவது இசைக்கறி வாசிப்பியா? தெரியாது. பாட்டாவது கேட்பியாப்பா அப்படிம்பானா. அப்படி நல்லவனாகவே இருக்க மாட்டா. எப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஞானம் இருந்தால் தான் அவன் நல்லவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய தாட்டு. அந்த வந்து இசை அரசியை வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் வந்து அருமையாக எழுதிய பாடு தான் வந்து மாணிக்க வீணையேந்தி மாதேவி கலைவாணி அப்படிங்கிற பாட்டு. இப்போ நம்ம அக்கா பிடிப்பாமல் பாருங்க, மாணிக்க சரஸ்வதி எப்படி இறங்குறான்னு பாருங்க. இப்போ அப்படியே ரெடியாக இருங்க. இப்போ அவங்க சாதாரண நாள் கிடையாது. பின்னாடி சொல்கிறேன். ஓகே, போடுங்க மாஸ்டர். அருள்வாய் நீ இசை தரவானி, இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தெய்ந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பார் வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரும் தரும் வேணி. நான் முகனா
பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். கூடி கை தட்டணும். இங்கே பாருங்க, பேபி 5 பேர் தான் கை தட்டின மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து கரவொழி தட்டுங்க தட்டு. இன்னும் நிறைய என்னுடைய ஃபேன்ஸ்லாம் தெரிஞ்சவங்க இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் 2-3 பேர் இருக்காங்க. இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர், அடுத்து வந்து ஒரு இளையராஜா போட்ட ஒரு அருமையான பாட்டு. இப்போ நம்ம சரஸ்வதி பாட்டை கேட்டாச்சு, நம்ம கணபதி பாட்டை கேட்டாச்சு, ஒரு கிருஷ்ணன் பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் ரிஸ்கான பாட்டு தான் பார்த்துக்கோங்க. நம்ம பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய வந்து பாட்டு. அது வந்து என்னென்னா அபூர்வமாக அந்த ராகவத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது அப்படி தானே? ரீதி கவுளைங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு பாட்டு. அதை வந்து ஜேம்ஸ் வசந்தர் போட்டுப்பார். எப்படின்னா, கண்கள் இரண்டா என் கண்கள் இரண்டா என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதா, இப்படி ஒரு பாட்டு. அப்புறம் வந்து ஆமாம், அழகான ராட்சசியே அடினென், இந்த பாட்டு. இந்த மாதிரி பாட்டுகள் வந்து அபூர்வமான பாடல்கள் வந்து போட்ட பாட்டு. இந்த ராகத்தில் அமைஞ்ச பாட்டை வந்து போட்டிருக்கப்பல பாலமுரளி கிருஷ்ணாவே மிரண்டாரான், நான் பாடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பாட்டு தான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற பாட்டு. ஆமாம், அந்த பாட்டை வந்து நம்ம மக்களுக்காக போட போகிறோம். கொஞ்சம் ரிஸ்கான பாட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிக்கிடுவாங்க, போட்டு தள்ளுவோம். போடுங்க மாஸ்டர். சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை, அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா. டாக்டர் எப்படி கண்ணன் வந்தாரா இல்லையா? கண்ணன்லாம் வந்துருப்பாரு. இப்போ வந்து வாழ்ந்தார் மறைந்தார் அப்படின்னு சொல்றோம். வாழ்ந்தார் மறைந்தார்னா என்னது? ரெண்டும் ஒண்ணுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கேன். என்னது வந்து வாழ்ந்தார்னா வாழ்ந்தாரு, மறைந்தார்னா மேலே போனவர், அதான் கிடையாது. வாழ்ந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மறைந்தார் என்பது வந்து என்ன, மறைவாக இருப்பவர், இந்த மண்ணிற்கு ஏதாவது செய்பவர். வந்தோம் போனோம் அப்படின்னு அது ஒரு வாழ்க்கையா? அப்படிதான் இருக்கு, அது வாழ்க்கையே இல்லை. இந்த மண்ணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும், அதுதான் வாழ்க்கை. அது வந்து நம்ம யாரை சொல்லலாம்னா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சொல்லலாம். ஆமாம், ஏன்னா அவருடைய திட்டங்களை தான் நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். சத்துணவு எல்லாம் அங்கே ஆரம்பிச்சது தானே. ஆமாம், அவர் போட்ட விதையிலேருந்து வந்தது தான். அது என்னென்னா, அவரை பற்றி எவ்வளவோ சிறப்புகள் சொல்லலாம், நிறைய சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர்கிட்ட இருந்த தாய் உள்ளம். தாய் உள்ளம் தனக்கு மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் தாய் உள்ளத்தை தூண்டினார். அந்த தாய் உள்ளத்தை தூண்டினதுனால தான் இன்றைக்கி பல கல்வி நிலையங்கள் வந்து திறந்தாங்க. சும்மா ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்திலலாம் வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்போ வந்து ஆமாம் அப்போ ஒன்றும் கிடையாது. அவன் மாடு மேய்ச்சிட்டு கிடந்தான், சரி அங்கே தான் கஞ்சிக்கு வழியிலையான்ட்டு. அந்த நேரத்தில் அவர் நிதியே இல்லாமல் மற்றவங்கள்லாம் வந்து அந்த உதவி செய்வதற்கு தூண்டி அந்த உதவுனது தான் வந்து அந்த கர்ம வீரர் காமராஜருடைய வருது. ஏன்னா அவர் சொல்லுவார், ஒன்றை செய்ய விரும்புகிற பொழுது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம். அதான் வார்த்தை. ஒன்றை செய்வதற்கு நாம் விரும்பணும்னா அதை செய்வதற்காக இருக்க வேண்டும். முதல்ல நம்ம நம்பணும், நம்மளை நம்ம நம்பணும். காமராஜர் எப்படி தலைவர்னு என் பையன் அழகா சொல்லுவான். காமராஜர் எப்படி தலைவர்? காமராஜர் நல்ல தலைவர், அன்பானவர், அவர்தான் நம்ம தாத்தா. அவர்தான் நம்ம தாத்தா. காமராஜர் அன்பானவர், நல்ல தலைவர். இன்னமும் நம்ம காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் என்ன போகுதுன்னு தெரியல, அது வேற கதை. அப்படி வந்து அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வரியில் சொல்லிக்கலாம். இந்தியா என்பது தான் அவர் வீடு. நமக்கு அவனுக்கு எங்கெல்லாம் வீடு, அவருக்கு இந்தியா தான் என் வீடு அப்படிங்காரு. மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே என்னும் தலைவர் எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. அதே மாதிரி வந்து இளைஞர்கள் மனசுக்குள்ள இன்னொருத்தர் பூந்து கிடக்காரு. கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் இல்ல, நம்ம கேப்டன் கேப்டன் விஜயகாந்த். ஆமா, நேற்றுக்கு தான் புதுசா திரும்ப ரீரிலீஸ் பண்ணி கேப்டன் பிரபாகரன். தெரியும்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் ஒன்று பார்த்துருங்க, லெஃப்ட் காலை வச்சு அடிப்பாரு. இன்ன வரைக்கும் அந்த ஃபைட்லாம் யாரும் பண்ணிக்கிட முடியாது. அவரு வந்து நம்ம நாளைக்கு நம்ம கேப்டனுடைய பிறந்த நாள். அவருக்கு வந்து என்னன்னா, நான் வந்து நம்ம ராம்பூர்ல அந்த ரூபி புரோட்டா கடையில் நம்ம நண்பர் ஐயப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நாள் பேட்டி எடுத்தேன். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய பேர் பாராட்டுறீங்க, இந்த பாராட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சின்ன வயசில் திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறார், சின்ன வயசில் வந்து நான் கேப்டனுடைய படத்தை அதிகமாக பார்ப்பேன், அதனால தான் எனக்கு வந்தது அப்படின்னு. அப்படி பல விதைகள் வந்து அந்த கேப்டன் வந்து போட்டிருக்கேன். அன்னைக்கு ஒருத்தர் நம்ம அல்போன்சா ஸ்கூலில் நம்ம காவலராக இருக்கார், அவர் வீடு பால்காய் போயிருந்து எல்லாம் கேப்டன் ரசிகர்களாக இருக்கான். என்னன்னு கேட்டால் இவர்கிட்ட எப்படி அப்படிங்க, இல்லை பாவம் எளிமையான மனுஷர் அப்படிங்க. அவர்கிட்ட என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவர் வந்து என்ன பண்ணுற, கேப்டனுடைய விசுவாசியாக இருந்து அவர் கண்ணை தானம் பண்ணார், உடலையும் தானம் பண்ணிட்டார். ஆமாம், ராஜன் ஒருத்தர் அல்போன்சா ஸ்கூல் காவலராக இருக்கார். அப்படி இப்படி நிறைய பேர். எனக்கு கேப்டன் பிடிச்சது என்ன தெரியுமா, நம்ம பழைய படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். என்னன்னா சிரிப்பாக இருப்பாருங்க, ஒரு சிரிப்பு ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க, கள்ளம் கபடம் இல்லா ஒரு சிரிப்பு. அதில் வந்து ஒரு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். அந்த இதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வாழ்த்தி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் என்ன தெரியுமா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
பாட்டுக்காக பொழப்பு நடத்தல, பொழப்புக்காக பாட்டு படிக்கல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. பணத்தை போட்டு வாங்க முடியுமா? பாட்டு சரக்கு வேலைக்கு கிடைக்குமா? அண்ணாச்சியே தெரியுமா? நூலை போல சேல சேல முன்னோருங்க தந்த மூளை சந்தையில வாங்கவில்லை, என் கையில ஏதோ இல்லை, வேறென்ன நானும் இங்கு சொல்ல. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, பொது மொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடிகோ மாதா நீ இந்த ஊரை காக்கிற குலமாதா, எல்லோருக்கும் தெரியாதா? இந்த பாட்டில் என்ன தெரியுமா டாக்டர் முக்கியமான வரி? பாட்டுக்காக பொழப்பு நடத்தல, பொழப்புக்காக பாட்டு படிக்கல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. அதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. நூலை போல சேல சேல முன்னோருங்க தந்த மூளை சந்தையில வாங்கவில்லை. ஏன்னா எங்க அப்பா நாசரே ஜே லாசரஸ் அருமையா நாடகம் நடத்துவாப்புல, பயங்கரமான திரைக்கதை வசனம்லாம். இப்போ வந்து நாடகம்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டு விட்டு நடந்துரும். அப்போ அப்படி கிடையாது, அப்படியே வரும். வீர நடந்து மைக்கு முன்னாடி வந்து பேசணும். ஆமாம், பழைய வந்து நம்ம என்னன்னா காக்கா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் நம்ம ராமதாஸ், நிறைய பேரை கூட்டு நாடகம் போட்டிருக்காங்க. லைவா நடக்கும். அந்த மாதிரி திறமசாலி. அதே மாதிரி அந்த நேரத்தில் ஞானம், எங்கள் அப்பாவோட ஞானம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா வந்து ஆமாம், ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அப்பா லைட்டாக போடுவாப்புல, ஆனால் நான் முதல்ல வாழ்க்கை லட்சியமே தான், தயவு செய்து போடக்கூடாது. இது வந்து நம்ம லட்சியத்தை வாழ்க்கையை கெடுத்துரும். அதுதான் அது முக்கியம், வாழ்க்கையை கெடுத்து விட்டுரும் இது. அதனால வந்து நான் என்ன பண்ண முதல்ல இருந்தே அதை நான் தொடுறதே இல்லை. ஆமாம், அதனால் எங்கள் அப்போட ஞானம் அந்த இது எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, இவனும் பாட்டு பாடுவான். ஆமாம், ஏன்னா இதை நம்ம முன்னோருக்கு சேர்த்து வைக்கிறதா. உங்கள் தாத்தா கோட்டர் போட்டாருன்னா பேரன் கோட்டர் போட்டு தான் செய்வான். அவன் ஆப்படிப்பான், இது கடைசியில் ஆப்படிப்பான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நிகழ்ச்சியாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஞானம், தகப்பட்டன்னு தான் ஞானம் வரும். தாயிட்டன்னு சொல்லுவாங்க, தாயிட்ட வந்து ஹார்ட்வேர், தந்தைட்ட சாஃப்ட்வேர், உயிரணுன்னு சொல்லுவாங்க. உயிரை கொடுக்குற உயிரணுன்னு அந்த மொத்தத்தில் அந்த டேலண்ட் எல்லாமே தந்தைட்டன்னு வரக்கூடியது. தாயிட்ட வந்து நல்ல அழகான உடல் வடிவம் தான் கிடைக்கும், ஒரு 20% ஞானம் கிடைக்கும். பெரும்பாலான ஞானம் தந்தைகிட்டேருந்து தான் வருது. தந்தை தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால் வந்து இப்போ எல்லோரும் தெளிவாக இருந்து பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்க நம்ம என்ன சொல்லிக்கு நம்ம. அதனால் வண்டி அப்படியே கொண்டு போவோம். அடுத்து என்னென்னா, நம்ம இது வரைக்கும் வந்து சில பேசிக்காக சில விஷயங்களை பார்த்தாச்சு. என்னென்னா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ தாய் தந்தை எவ்வளோ முக்கியம். ஒருத்தர் மனுஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். என்னென்னா, தாய் தான் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி ஊட்டுவாப்புல. என்னென்னா, ஒரு கதை வந்து அழகாக சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு அப்பா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏய் மகனே, எனக்கு கொஞ்சம் வயசாகிட்டு வீட்டில் இருக்கார், எனக்கு சீத்தாப்பழம் வாங்கிட்டு வாடா அப்படிம்பாரான். சீத்தாப்பழம் வாங்கிட்டு வான்ட்டு இவன் மகன்காரன் சொல்லியிருக்கேன், அப்பா அவன் தாத்தா சீத்தாப்பழம் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்னைக்காவது வாங்கி கொடுக்கலாம். உன்னைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாலும் மருமக கூட வாங்கி கொடுக்க மாட்டா. ஒரு நாள் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். சரி, அவர் மீன் குழம்பும் ரொம்ப நல்லா சாப்பிடுவார். அப்படியா, சரி, அப்போ வேற எல்லாம் சாப்பிடுவார், வேறு நிறைய ஆம்லேட்டுக்கு எல்லாம் சாப்பிடுவார். அதுவும் நல்ல வந்து சிக்கன் கறி ரொம்ப குழம்புலாம் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவார். சரி, அதெல்லாம் ரெடி பண்ணி நான் மீன் குழம்பு சூப்பராக வைப்பேங்க. சரின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் படையில் வச்சிருக்கு. அவர் போட்டோ வச்சு படையில் வச்சிருக்கு. செத்து போன பிறகு சீத்தாப்பழம் வாங்கி கொடுத்தா என்ன, ஆத்தாப்பழம் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன? இருக்கும்போது தானே கொடுக்கணும். போன பிறகு போட்டோக்கு மாலை போட்டு என்னதான் பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? அது கேட்டால் நம்ம மேலே இருந்த இருக்கும்போதே ஒன்றும் கவனிக்கல. இதை வந்து என்னென்னா, ஒரு அழகாக ஒரு என்னுடைய கவிதை கதையாக சொல்லலாம். என்னன்னா, ஒரு வயதான ஒரு பெற்றோர், ஒரே பையன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான். கடைசியில் வந்து அந்த அம்மா, வயசான அம்மா இல்லையா, மகன் வருவான்னு ஏங்கி 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 ஒரு கட்டத்தில் அந்த அம்மா நெஞ்சு வழியே வந்துட்டு ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு மகனுக்கு கடிதம் எழுதியிருக்கு. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லை புறத்தில் ஒரு தென்னையை நட்டி வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கிருந்தோ ஈட்டும் பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை சுவை நீரையும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, நீ வருவாய் வருவாய் என்று எண்ணி ஏங்கி போனேன். இப்பொழுது எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்து உன்னை வந்து சேர்ந்தது. எங்களுடைய இறுதி கூட்டத்திற்கு நீ வராமல் போனாலும்
நீ என்று வளர்த்த தென்னை எங்கள் ஓலையாக மாறி ஓர் எல்லை வரை பத்திரமாக சேர்க்கும். அப்படியே நீ வந்தாலும் கடைசி காரியங்களை 3 நாட்களுக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை தருவதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் காத்திருப்பேன். எவ்வளோ ஒரு சாம்பலா காத்திருப்பேன். அந்த இதான் அந்த தாயுடைய பாசம். கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் மகன் மகா என்னது அதுதான் அந்த இது. அந்த அன்பு புரிஞ்சுக்கிடணுமா இல்லையா? அந்த தாயுடைய நம்ம வாழ்த்தி ஒரு பாட்டு பாடணுமா இல்லையா? கண்டிப்பா போட்டு தள்ளுவோம் பாருங்க. இப்போ அருமையான பாட்டு. அதனால தாய் தந்தை என்னைக்கும் நேசிங்க, போற்றுங்க. கடைசி வரைக்கும் நமக்காக கண்ணீர் சிந்துற ஒரே ஜீவன். பிள்ளைகளும் முதல்ல அதை நேசிக்கணும், அதை புரிஞ்சுக்கணுங்கிறத என்னுடைய வார்த்தைகளோடு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாயி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. டாக்டர் எப்படி அம்மா? ரொம்ப அருமையா இருந்த 2 வாய்ஸும் போட்டு இலக்கிட்டீங்களே. ஆமா. என்னன்னா ஒரு மகா தாய்க்கு கடிதம் எழுதியிருக்காப்புல. மகா தாய்க்கு கடிதம் எழுதியிருக்காப்புல. எப்படி என்னன்னா, அம்மா கல்யாணம் வரைக்கும் நான் பிடிச்சவரை திருமணம் பண்ணேன். சரி. அதுக்கு பிறகு சினிமாவில் போடுவாங்க இல்லையா எண்டு கார்டு. ஆனால் எண்டு போட்ட பிறகு தான் வாழ்க்கையே தொடங்குதுங்கிறது அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், முழிச்சு நிம்மதியாக தூங்க முடியல, டைமுக்கு எழும்ப வேண்டியது இருக்குது, வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நான் என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு நான் உள்ளே வந்தேன். இப்போ பார்த்தா எனக்கு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பிடன்னு பார்த்தாலும் முடியல. நீ நான் சாப்பிடலாம் கூட என்ன பண்ண ஓடி ஓடி ஊட்டுவியே. நான் இதெல்லாம் எப்படிமா பண்ணதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மடியிலே நான் படுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி அப்படியே எழுதியிருக்காப்புல. அதுக்கப்புறம் சொல்ல நீனும் இதே மாதிரி தானமா வந்திருப்ப, இந்த கஷ்டத்தை நீனும் தாண்டி இருப்பல்ல, நானும் அதை சகிச்சுக்குவேம்மா. உன்னுடைய நீ எப்படி இதை கடந்து வந்தியோ அது மாதிரி நானும் கடந்து வருவேன். இந்த மாதிரி நினப்பு வீடுகளுக்குள்ள இந்த மாமியார் மருமகளுக்கு நடந்துடுவீங்க. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமா, அதை நான் தீர்க்க எளிமையான ஐடியா சொல்லி தரேன். ஆமா, இப்படிதான் கேட்டேன். மாமியார் மருமக பிரச்சனை தீர்க்க வழியும் சொல்லுங்க, உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசளிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தன் சொல்றான் விளையாடும் நடு கிரவுண்ட்ல விட்டு 2 பேரும் அடி வைக்க விடுவோம், யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒருத்தன் பரிசு கொடுக்கலாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லலாம். என்ன தெரியுமா, மருமகங்கிற சில விஷயங்களை யோசிக்கணும். ஆண் எப்பவுமே என்ன பெண்கள் மேல ஈர்ப்பு இருக்கும். அது மகனா இருக்கும்போது அம்மா மேல சகோதரிகள் மேல ஈர்ப்பு இருக்கும். அப்ப மருமகங்கிற கூடிய எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியவங்க. சிலவங்களை பக்கத்துல இருப்பாங்க, எங்க இருந்தோ வருவாங்க. எங்க இருந்தோ வரும்போது என்ன ஆகும், முதல்ல அவர் இப்போ எல்லாமே மனைவின் வந்த பிறகு எல்லாமே முதல்ல ஒரு 2 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் மாதம் என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட சாப்பிட்டான், நம்மகிட்ட வாங்கி போட்டு சாப்பிட்டான், இப்போண்டா பொண்டாட்டி வச்சா சாப்பிடுவேங்கான்னு மெதுவாக ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும். அந்த ஈகோவில் ஸ்டார்ட் ஆகும். பார்த்து கூட ஈகோ வார்த்தையாக வெடிக்கும், அப்புறம் வெடிக்கும்.
ஆமா, இது என்னன்னா இது என்னன்னா இது பாரம்பரியமா மரபணுல ஸ்டோர் ஆயிருக்கும். சோலாயிருக்கும். அந்த ஒரு சீன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா மரபணுல ஸ்டோர் ஆயிருக்கு, அப்படி வெளியே வந்துடும். வெளியே வந்துடும். ஆமா, இந்த குடிகாரன் இருக்கம்ல, குடிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா குடிச்சதுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து அடிச்சிட்டான்னு வைங்க, போதையை படிச்சு அது போதை நோயாயிரும். அது மரபணு நோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதனால தான் சிலவங்களால குடியை விடவே முடியலை. பிரச்சனையாக தான் மரபணுக்குள்ளே பார்ப்போம். அது வரைக்கும் இருந்த என்னாக அந்த பழைய ரெக்கார்டு பூரா ஸ்டோர் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றியே சிந்திச்சேன்னு வைங்க, அப்போ எப்படி நீ எவ்வளோ எப்படி தாக்கலாம், எவ்வளோ எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வந்துடும். அதனால் என்னென்னா ஒன்றும் இல்லை, என்னத்தை கொண்டு போகிறோம், சுருக்கமாக சொன்னால் மாமியாரை கையில் போட்டால் போதும் எல்லாமே அதை நடந்துருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது கரெக்டு தான். என்னென்னா முதல்ல மருமகா மாமியார் அம்மாவை நினைக்கணும், இவங்க இந்த அம்மாவை நினைக்க மாறி மாதிரி அம்மா நினச்சிட்டோன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆமாம், அம்மாட்ட இவ என்னென்ன உரிமை எடுத்துக்கிடுவாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகும். அதனால் இந்த மாமியார் மருமக பிரச்சனை என்ன போது ஒரு மரபணு நோய் சம்மந்தப்பட்டது. ஆமாம் ஆமாம், அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்போஸ் அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்கும் சில அந்த பிரச்சனை தெரியாது. இந்த இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு பறவை எடுத்து ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு அடைக்கணும் வைங்களா, அது பயங்கரமாக கூடு கட்டக்கூடிய பறவையாக இருக்கும். 2 ஜென்ரேஷன் அதை அடைச்சிட்டோன்னா அது கூடு கட்ட தெரியாது. இது மாதிரி தான் சில விஷயங்கள் அப்படி மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இனி நம்ம சின்ன குழந்தை பின்னாடி மருமகளாக இருக்கும், அதையும் பார்க்கணும். அதனால் அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா பெத்தெடுத்தவளை பற்றி நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அடுத்து தத்தெடுத்தவளை பற்றி பார்க்க போகிறோம். தத்தெடுத்து மனைவி தானே. ஒருத்தனை தத்தெடுத்த யார் தத்தெடுப்பா? மனைவி தான் தத்தெடுக்கணும். அனாதை இல்லை இருந்தாலும் அது அப்படிதான். பெத்தெடுத்து அம்மாட்ட என்ன 25 வருஷம் 27 வருஷம் ஆமாம் ரிட்டர்ட். அதான் சொல்லுவாங்க என்னென்னா இந்த சுமைன்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றி விடுவது. நான் என்ன பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன், கை மாற்றி விடுவது அப்படி தான் சொல்லுவேன். இப்போ அது வரைக்கும் மகனையோ மகளோ தோளில் சுமந்துருப்பாங்க. இப்போ அவர் யாரும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாப்புல ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி நம்ம இன்னும் என் பையனை நீ பார்த்துக்க, நீனும் பார்த்துக்க நானும் பார்த்துக்க, அந்த அப்படி கை மாற்றி விடுறது. அந்த மாதிரி தான் அது அப்போ மனைவி என்னது, அதான் மனைவி தத்தெடுப்போம் நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா இதில் இப்போ கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்காது, உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு கவிதை சொன்னேன். இன்னைக்கு எங்கள் ஒரு மேடம் ரசிச்சுட்டு இருந்தாப்புல, இன்னைக்கு ஒன்ஸ் மோர் அந்த கவிதையை சொல்லலான் இருக்கேன். ஆமாம், என்னன்னா 1000 தடவை உன்னிடம் சண்டையிட்டு கொண்டு பேசாமல் இருந்து விட்டு சமாதானம் ஆகும்போது ஏனோ தெரியவில்லை, புதிதாய் உன்னை காதலிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதானே குடும்பம். இப்படி இருந்தால் தான் குடும்பத்தை சண்டை வருமா, அடி வருமா? ஒன்றுமே வராது. ஒரு நல்ல மனைவி, அதாவது அழகு என்ன சொல்லுவாங்கன்னா, மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டால் வனத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்லத்திற்கு தேவையான நல்ல மனைவி அமைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சிக்க முடியாது. அவன் ஹீரோ தானே, நம்மளும் இருக்கோம்ல ஹீரோவா. நல்ல மனைவி அமைஞ்சாலும் ஹீரோ மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கு, கோட்டுக்கிட்டு போட்டுட்டு. கேட்குமான்னு தெரியலையே, ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்புனா கேட்கும். அது கேட்டு இதை வந்துடக்கூடாது. அது என்னன்னா ஒரு கறி வித்தவன் கதைன்னு சொல்லுவாங்க. கறி தெரியும்ல, கறி, சிக்கன் கறி மட்டன் கறி, நீங்க அதிலே இருங்க, உங்களை பார்த்தாலே தெரியும் சிக்கன் கறி திங்கிறாள் தான். இது அடுப்பு கறி. அடுப்பு கறி என்னன்னா ஒரு பெரிய பர்னிச்சர் கடை வச்சிருக்கான் ஒருத்தன். சரி, என்ன கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு. லாஸ் ஆன உடனே என்னாச்சு பார்த்தா நொடிஞ்சு போய் உட்காந்துருந்தான். அதனால மனைவி சொல்லியிருக்காப்புல, ஏங்க கவலைப்படுறீங்க, விறகு வெட்டிட்டு வாங்க, குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு இருக்காப்புல. ஏன் விறகு வெட்டியிருக்கான், பரவாயில்ல, கொஞ்சம் கறி கிஞ்சி ஓடி இருக்கு. ஆனாலும் மனசு கேட்கல, நம்ம பொண்டாட்டி எப்படி வச்சிருந்தோம், ராணி மாதிரி வச்சிருந்தோம், எப்படி இருக்கமே அப்படின்னு சொன்னோடனே அந்தால ஒன்றும் இல்லைங்க, விறகு கடை வைங்க. விறகு கடை வச்சா நம்ம நல்லா விறகு கடை வச்சிருக்கோம், பரவாயில்ல, ஆள் கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்துட்டாப்புல, சிறப்பாயாச்சு. அடுத்தது திடீர்னு அந்த விறகு கடை தீ பிடிச்சிட்டு நஷ்டமா அவன் நொடிஞ்சிட்டான். ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக வச்சு இன்னைக்கு தான் ஒரு நல்ல இடத்துக்கு இப்படி கறிக்கட்டை உடனே பொண்ணை ஏன் கவலைப்படுறீங்க, சாம்பலாக போச்சு, கறிக்கட்டையாக தானே கிடக்கு, கறி வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காப்புல. இப்படிலாம் மனைவி இருந்தாச்சுன்னா எப்படி, எங்கேயோ போயிடலாமே. அதுதான் முக்கியம், அதான் கறிவித்தவன் கதைங்கிறது. அதனால நல்ல மனை, அதான் வள்ளுவர்னு சொல்லுவார், புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. நல்ல மனைவி அமைஞ்சாதான் சிங்கமா நடக்க முடியும், இல்ல சொங்கி மாதிரி தான் போகணும், மந்திரி மாதிரி. அதனால அந்த ஒரு அதான் கண்ணதாசன் அழகா எழுதியிருப்பாரு, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனா அவரு நம்ம தலைவர் சிவாஜி என்ன திரும்ப சொல்லுவாரு, எல்லாம் இருக்கட்டு, நீ இருந்தா போதுமா எனக்கு, நான் ஜெகஜோதியா வந்துருவேன் அப்படிம்பாப்புல. இப்போ பாருங்க, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில். போடுங்க மாஸ்டர்.
பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ணப் பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கண்ணி இளமை என்னை அழைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. சே, அருமையான பாட்டாச்சு. இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை. நம்ம நிகழ்ச்சிகள் வந்து பழைய பாடல்கள் தானே. ஆமா. ஆமா, ஏன்னா வந்து நம்மளுடைய டார்கெட் என்ன தெரியுமா, பழைய ஆளுகள் 30 to 40க்கு அப்புறம் தான் நம்ம கவர் பண்ணுவோம். கண்டிப்பா. அவங்களுக்கு யார் நிகழ்ச்சி பண்றா, பாவம் ரத்த கண்ணீர் வடிக்காங்க. பூரா அப்படி டண்டக்கு டண்டக்கு டண்டக்குன்னு அடிச்சு கொலையா கொன்னு. ஒண்ணும் புரியாது, வார்த்தையும் ஆமா. புரியாது, கருத்து கிடையாது. ஆமா, அன்னை நேரத்தை கூட நம்ம பையன் சொன்னான், என்னன்னா அண்ணே நானும் ஒரு ஃபீமேல் சிங்கர் வரோம் அப்படின்னா, என்ன சூப்பர் ஃபிகரா கூட்டிட்டு வாங்கங்க. இவன் இன்னும் சொல்லதுக்கு நம்ம ஏன் நான் வந்து நல்ல பாடைக்கு தான் ஏன் கூப்பிட்டு வருவேன் அப்படி சொல்லியிருக்கு. இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான், நோ நெகட்டிவ். எங்கள் மேடம் என்ன சொன்னாப்புல, ஒரு விஷயத்தை சொன்னாப்புல, மேடம் எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான், நோ நெகட்டிவ். நெகட்டிவ்ங்க இடமே கிடையாது, பிளட் குரூப்பில் மட்டும் தான் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. ஆமாம், அதுலேயும் நிறைய வாத்தியார்கள் வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது. மறக்க முடியாது. அதில் மாணவர்களை வந்து ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி? என்னென்னா வந்து ஒருத்தன் பயங்கரமாக படிப்பான், பிரில்லியண்ட்டு. அடுத்து ஒருத்தன் இருப்பான் வந்து என்னென்னா படிப்பான், பல போட்டிகளை கலந்துட்டு பரிசு கிரிசுலாம் வாங்குவான். இப்படி பல போயிட்டு பல இது இருக்குது. 3ஆவது ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க. அவனை என்னைய மாதிரி கூட சொல்லிக்கல, நானும் 40 வயசு வரைக்கும் புளி மூட்டையாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம், புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புளி மூட்டைக்காரனை டியூன் பண்ணணும் வைங்க, அவன் தான் வேலை சம்பளம் கூட முதலாளியாக மாறுவான். அந்த காலகட்டத்தில் புளி மூட்டையாக தான் இருந்திருப்பான். ஆனால் அது வந்து அந்த புளி மூட்டையும் அதில் வாத்தியார் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நல்ல அடி கொடுத்தா வந்து என்ன பண்ணிடலாம், நல்ல பெரிய ஆளாயிரம் நினைக்காங்க. ஆனால் அடி கொடுக்காம வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நானும் வீட்டில் வந்து செல்லம்மா சொல்லுவேன், கேரளா இங்கே கேட்பான், இவன் என்ன இருக்கானே, இவன் வந்து குழம்பூத்தியே சாப்பிட மாட்டான். ஆமாம், குழம்பூத்தியே சாப்பிட மாட்டான். ப்ரீகேஜி எல்கேஜி வரைக்கும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. யூகேஜியில் வந்து ஒரு மேடம், அந்த யோசனை அந்த மேடம் பேர் என்னது, சைனி மிஸ்ட்டை மாட்டினான். இப்போ மீன் குழம்பு தான், மிரட்டல்ல தான் இருக்கு. அதனால வந்து வாத்தியார் அடிக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பா சொன்ன என் மயிலே இறகு போடணும், என் மயில் இறகு தருமா, பிடுங்கிட்டு விட்டா தான் வரும், வேற என்ன செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய வாத்தியார்கள் இருக்காங்க. நம்ம கார்மல் ஸ்கூலில் வந்து செண்பக பெருமாள் சார் இருக்காங்க, நிறைய பேர் சார் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் சிலவங்க வந்து அமைதியாக பாடம் எடுப்பாங்க. அது யாருன்னா, இப்பவும் கார்மல் ஸ்கூலில் காஷ்மீர் சார் அப்படின்னு சொன்னான்னா, வாத்தியார்களுக்கு இது ஒரு பசங்க பூரா காஷ்மீர் சார்கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்து போடுங்க அப்படிங்க. செண்பக பெருமாள் சார்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்து போட்டீங்க, நான் காஷ்மீர் சார் பேட்டி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படிங்க. இங்கே மரவன் குடியிருப்பில் அப்பான்னு ஒரு வாத்தியார் இருக்கா அப்படியா, இருந்தாப்பிலையா, பேர் அப்பா, அவர் பேர் ஸ்டீபனா. ஆனால் எல்லாரும் செல்லம்மா வந்து அப்பா அப்படின்னு கூடுவாங்களாம். ஆமாம், அவர் வந்து என்னென்னா ஆம்பளை பசங்களை கூட அடி கிடையாது, பொம்பளை பிள்ளைகள் தான் அடி. ஏய் ஆம்பளை பையன் வீட்டில் அவனுக்கு 1000 வேலை இருக்கும், விளையாடப்போம், உனக்கு என்னடி வேலை. ஆமாம், அவனுக்கு போட்டு அடி. அன்னைக்கு நம்ம தொல்லவில் டிபின்னு ஒரு பையன் உண்டு, அவனுக்கு வெள்ளை உருண்டனே பேரான். அவன் சொல்கிறான், அப்பா வாத்தியார்னே நல்ல டைப்பு, ஆனால் வெளுத்துருவார் வச்சு அப்படி. இந்த மாதிரி வந்து வாத்தியார்கள்லாம் வந்து ஒரு அடிக்கிற வாத்தியார்கள்லாம் வந்து குறைய சொல்லதுக்கு இல்லை, கொடுக்கலன்னு வைங்க. இப்போ எங்கே அடிக்க, இப்போ அடித்தா ஜெயில் தான் மிஞ்சம். புளி மூட்டை வந்து பண மூட்டை ஆகிட்டான். புளி மூட்டை வந்து எப்பவுமே வந்து பண மூட்டை தான். அதனால் வந்து அது சில, ஆனால் சில டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்ம அன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு பையன் வந்தான், முனியசாமின்னு பேர்.
அவனுக்கு வந்து அடிக்கிறதுக்கு அவன் வீட்டில் புளியங்கம்மா அவன் தான் கொண்டு போவானான். புளியம்மா கூட்டிகிட்டு போனவனுக்கு தான் மொத அடி. ஆமாம், அதே இதில் ஒருத்தன் படிக்கவே மாட்டான். ஒருத்தன் அவன் பேர் ஏதோ ஒரு பேர், ஆனால் ஸ்டீபன் ராஜ்னு சொல்லி பேரை மாற்றி அவங்க சிஸ்டர் களியக்கவளை பக்கத்தில் சிஸ்டர், ஆனால் அவங்க வந்து அந்த சிவகங்கை பக்கத்தில் எங்கேயோ டீச்சராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அவனை நல்வழிப்படுத்தி இப்போ என்னடான்னா அவன் அம்மா எனக்கு அம்மானே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் பிள்ளைக்கு வந்து ரோஸ்லின், அவங்க பேர் ரோஸ்லி, டீச்சராக இருக்கும்போது புருஸ்லியாக இருந்திருக்காப்புல. அவன் வந்து ரோஸ்லின்னு பேரை வச்சு பிள்ளைங்களுக்கு பேரை வச்சு இப்படியும் ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஆசிரியர்கள் பங்கு வந்து முக்கியம். எங்கள் ஒரு வாத்தியார், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது. நான் தான் எக்ஸாம்பிள். சுதாகர்னு ஒரு வாத்தியார் உண்டு பார்த்துக்கோங்க. ஒரே எங்கள் நாசரத் மர்காசி ஸ்கூலில் இம்போசிஷனாக போட்டு தள்ளிடுவார். ஒரு நாள் ஒரு ஃபியர் நோ மோர் ஒன்று நான் வந்து எழுதவே இல்லை. நமக்கு தான் மண்டையில் மூளையே கிடையாத, நம்ம புளி முட்டை பார்ட்டியாச்சா. அவன் அந்தால அவர் 500 தடவை எழுத சொல்லிட்டாரு. நான் வீட்டில் வந்து இம்போசிஷன் எழுதிட்டே இருக்கேன். 3-4 நாளாக போராடி பார்த்தேன், முடியல. ஜெராக்ஸ் கிடையாது, ஜெராக்ஸ் எடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. 300 தடவை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், முடியலை. அந்தால வந்து லீடரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நான் எழுதிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு. இதில் என்ன தெரியுமா காமெடி, 300 தடவை எழுதின பிறகு மனப்படம் ஆகலை. மேலே உள்ளதை பார்த்துட்டு கீழே உள்ளது, கீழே உள்ளதை பார்த்துட்டு மேலே உள்ள எழுதுறது. கிளாஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்போவுமே வந்து கிளாஸில் வந்து ஆசிரியர் நடத்துனாங்கன்னு வச்சுக்க, அந்த டைம் மட்டும் கவனிச்சிட்டோன்னு வைங்க. ஆமாம், அவங்க நடத்துறதை மட்டும் அந்த 1.5 மணி நேரம் பீரியட் அழகாக கவனிச்சுட்டு அப்புறம் விளையாடலாம். அப்புறம் வீட்டில் புக்கை பெறட்டும் போது ஈஸியாக இருக்குது. இதுதான் வந்து நான் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடியது. கிளாஸ் ரூமில் கொஞ்சம் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே கதையை கொஞ்சம் கவனம் செலுத்தின மாறிச்சுன்னா அந்த என்ன சொன்னோன்னே தெரியாது, டைமிங்கில் மிஸ் ஆயிடும். இதுமாதிரி கிளாஸ் ரூமில் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து கிளாஸ் ரூமில் கவனிச்சுன்னு வைங்களேன். அதுதான் அந்த பிள்ளைங்க நல்ல நல்ல பிள்ளைகளாக வளரும். அதை பற்றி அழகாக எம்ஜிஆர் பாடியிருக்காரு. என்னது, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி தான் அந்த நாடே இருக்குது தம்பின்காரு. அவருக்கு அந்த காலத்திலே படித்து வச்சுட்டு போயிட்டாரு. நம்மளுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளாக வளர்க்க தான் பார்க்க. இந்த எவ்வளோதான் அன்னையும் தந்தையும் போராடி வளர்த்தாலும் இந்த 50% தந்தை தாய் பண்ணாங்க சமூகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஒரு பாடாக இருக்குது, பெரிய கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காக தான் நம்ம வந்து நடத்துகிற. அன்றைக்கி ஒரு கார்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா பிள்ளைங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுக்க தான் நம்ம இருக்கோம். கார்மெண்ட் ஸ்கூல்ல செவர்ல ஒன்று எழுதி போட்டிருப்பாங்க. என்னது, வீட்டில் பெற்றோரே ஆசிரியர், வீட்டில் பெற்றோரே ஆசிரியர், பள்ளியில் ஆசிரியரே பெற்றோர். வீட்டில் பெற்றோரை ஆசிரியர், பள்ளியில் ஆசிரியரே பெற்றோர். அருமையான வாசகம். ஆமாம், நல்ல வாசகம். அது எல்லாமே எந்த வார்த்தையாக இருந்தால் டீப்பாக திங்க் பண்ணால் தானே ஒர்க் அவுட் ஆகும். போடுங்க மாஸ்டர், நல்ல நல்ல பிள்ளைகள் நம்பி போடுவோம் நம்ம. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி புது சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கரெக்ட் தானே? உண்மை. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறுக்கும் தப்புக்கும் அதாவது மொத வாட்டி செய்யும்போது ஒன்றும் பெருசாக இருக்காது. மொத வாட்டி தவறாக தெரியும், தொடர்ந்து ஒரு 3 வாட்டி செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், தவறும் தெரியாது தப்பும் தெரியாது. அது மூளைக்குள்ளே போயிடும், அப்புறமா அதுக்கு அடிமையாயிட வேண்டியதான். இதுதான் விஷயம். பாதை எல்லாம் மாறிடும்ல. என்னன்னா சிலவன்ட்டு வந்து
நிறைய வச்சிருப்பான், ஆஹா. வாழ தெரியாது. எப்படி? பொருள் இருக்கும். ஆமா, எல்லாம் இருக்கும், வாழ தெரியும். இப்படிதான் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தாண்ட இருக்க ரூபாவெல்லாம் சேர்த்து ஒரு தங்க கட்டி செஞ்சிருக்கான். ஆஹா. தங்க கட்டியை செஞ்சு என்ன பண்ணியிருக்கான், அடியில் வீட்டுக்கு பின்னாடி தோண்டி புதைச்சி வச்சிருந்திருக்கான். ஆஹா. புதைச்சி வச்சுட்டு டெய்லி போய் தோண்டி பார்ப்பான். இருக்கு தங்க கட்டி இருக்கு. இதை எய்த்த வீட்டுக்காரன் அப்படி பின்னாடி இருந்து பார்த்துட்டான். ஆ. இவன் பய உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டோட நைட்டா தோண்டி தங்க கட்டி ஆட்டையை போட்டுட்டான். செங்கலை வச்சுட்டான். தங்க செங்கலுக்கு பதிலாக தங்க வெறும் செங்கலை வச்சுட்டான். உடனே இவன் போய் அதே மாதிரி தோண்டி இருக்கான். தங்க செங்கலை காணோம். கடல அலறி இருக்கான். உடனே என்ன என்ன என்னப்பா அப்படின்னு இருக்கான். இல்ல இதுல தங்க செங்கல் வச்ச, நீ டெய்லி பார்க்க தானே போறா, பாக்குறவனுக்கு தங்கமா இருந்தானே மண்ணா இருந்தானே. ஆமா, இப்படிதான் இருக்கு. இது என்ன ஞானம் கொடுக்கணும் அந்த இடத்துல. அன்னைக்கெல்லாம் வந்து நாங்க வந்து என்னன்னா ஒரு பாலமூர் எஸ்டேட் போனோம். ரொம்ப செம ஜாலி அந்த இடத்துல. ஆமா, எதுக்கு ஞானம் அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். யோசோனி பாலமூர் எஸ்டேட் போனால. ஆமா, அப்படி அங்க என்னெல்லாம் பாத்தீங்க? லோட்டஸ், வேற குரங்கு, எல்லாம் பார்த்தோம். அருவியில குளிச்சியா நீ? அருவியில குளிச்சிங்கல்ல? அந்த குளிச்சதுல என்ன பண்ண நீ அருவியில வச்சு? சொல்லிறேன். அருவியில போய் துணியை துவைச்சி காய போட்டாச்சு. வெயிட் பண்ணுங்க, அந்த வீடியோ வரும். நகைச்சுவையான ஒரு வீடியோ வரும். போனோன்னா எல்லாம் கலத்திட்டு துவைச்சாச்சு. காய போடக்கு தான் இடம் இல்லை. ஆமா, என்னன்னா அந்த இடத்துல அட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, அட்டை வந்து என்னன்னா வந்து ரத்தத்தை உரியும்ல, அட்டை ரத்தத்தை உரியும் பார்த்துருப்பீங்களா? அட்டை என்னன்னா, நான் கேட்பேன், என் பையனுக்கு அடிச்சிருந்து உடனே நான் ஏதோ இடிச்சு ரத்தம் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா வந்து என்னன்னா அந்த அட்டையோட அப்புறம் உள்ள கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கேன். அந்த அட்டை முதல்ல கடிக்கும் போதே தன்னுடைய உமிழ் நீரை உள்ள செலுத்திடுது. செலுத்தும் நமக்கு வலி இருக்காது. அது ஒரு குறிப்பிட்டத்தக்க நிமிஷம் வந்து அந்த ரத்தத்தை அப்படியே உரியும். உறிஞ்சி அப்புறம் வந்து விடும். என்னன்னா ரத்தையும் ஒரே நம்ம வந்து ஹார்ட் பேஷண்ட் வந்து ஆஸ்பிரின் எக்கோஸ்பிரின் மாத்திரை சாப்பிடுவோம்ல, இதே கேட்டகரி தான் அது வந்து ஆனால் அது கடிச்சிட்டு இருக்கணும், பிடுங்கி போட்டோன்னு வைங்க, அது வந்து அந்த விஷத்தை துப்பிடும். விஷம் இல்லை, துப்பிடும், நமக்கு அலர்ஜி வரும். அல்ல அட்டை கடிக்கிறது நிறைய பேர் வந்து கெட்டது நினைப்பாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து நமக்கு என்ன பண்ணுது, அது கொடுக்குது. அதே மாதிரி இந்த எறும்பு, நம்ம காக்காலாம் இருக்குது பார்த்தீங்களா, காக்காலாம் வந்து என்னென்னா போய் தனக்கு ஏதாவதுன்னா உடனே எங்கே போகணும்னா ஒரு எறும்பு புத்துக்குள்ளோண்டு காலை விடுமா. காலை விட்டுருன்னா தன்னுடைய ஆன்டிபயோட்டிக்கை எறும்புட்டு வந்து உற்பத்தி பண்ணிக்குமா. நம்மளும் இந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு எறும்பு, அதெல்லாம் கடிச்சுன்னு வைங்க, நமக்கு ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நல்லதான் சொல்லிக்கிட்டுறாங்க. அதுக்கு நீங்கள் காலைகளை விட்டுறாதீங்க. எந்த ஆன்டிபயோட்டிக்? ஆமாம், ஆன்டிபயோட்டிக். நீங்கள் வேற செருப்படி வாங்கி தந்துருவோம் நமக்கு. நீங்கள் வீட்டுக்கு போகணுமா எப்படி? கேட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ இங்கே அவ்வளோ இயற்கை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இயற்கை வந்து அவ்வளோத்துக்கும் அழகழகாக இருக்குது. நம்ம வாழ்க்கை வெளிநாட்டில் போய் இருந்தால் கூட என்ன தெரியுமா சொல்லுவான், எப்பண்டா நம்ம ஊருக்கு திரும்புவோம் அப்படிங்க. அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் மாதிரி வருமா? நம்ம ஊருக்கு எப்பண்டா வருவோம், அந்த 6 மாதம் கழிஞ்ச பிறகு எப்பண்டா வருவோம் அப்படிங்க தான் அவனுக்கு வந்து ஆசை. இப்படி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை மாதிரி வருமா? இனியொரு கூப்பிடுவாங்க, வெளிநாட்டுக்கு வாங்க பாஸ், நீங்க அழகா திறமையா ஹேர் கட் பண்றீங்க, நீங்க அங்க வந்துருங்க. நடக்காது ராஜா, நடக்காது. இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு நமக்கு. இப்ப நம்ம ரொம்ப பிஸி. ஆமா, மக்களுடைய பேராதரவுல பயங்கர பிஸியா இருக்கும். ஆமா, அதனால வந்து இப்ப வந்து சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? போட போறோம் பாட்டை மாஸ்டர். சொர்க்கமே என்றால் நம்மூரை போல வருமா? முதல்ல அந்த பாட்டை நாங்க இங்க போட போறோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா?
அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க வந்த வேலி இங்கு இல்லையே. ஆடப்புலியாட்டம் போட்டு விளையாடு அரச மரமேடு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. தோழிகளை அடிச்சு சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடிவலையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இது எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. நம்மூரை போல ஊரும் இல்ல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? டாக்டர் ரொம்ப அருமையா இருந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு. என்ன பாடுற எனக்கே நல்லா இருந்தது அப்படிதானே? இல்ல உண்மைக்கும் அந்த அக்கா கூட பாடு ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப அதனாலதான் பாட்டை வந்து வண்டியை ஃபுல்லா விட்டுட்டேன். சரி நம்ம ஊர் சொர்க்கம்ல என்ன ஒண்ணு அரச மரம் மேடை இல்லைன்னு எனக்கு இந்த அரச மரம் ஞாபகம் வந்துட்டு கேட்டீங்களா? ஆமா நம்ம வேற ஆத்துக்கு மேல இருக்கும் அரச மரம் வேற இருக்கு. இதுக்கு மேல என்ன வரணும்? இப்ப அரச மரம் மேல பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறோம். ஆமா யாரு பதில் சொன்னா அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். ஆமா ஒரு திருக்குறள் சொல்லணும். யார் வந்து சொல்ல போறா? எல்லாரும் ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏய் பேபிஸ் இங்க யார் திருக்குறள் சொல்ல போறா? திருக்குறள் சொன்னா பிரைஸ் உண்டு பரிசு உண்டு. யார் சொல்ல போறான்னு தெரியல. இப்ப பாருங்க எங்க மைக் கொடுங்க. யோசனை ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். மலைமிசை ஏகினா மாதென்று சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். டாக்டர் பரிசு கொடுக்கணுமா வேண்டாமா? மாஸ்டர் பரிசு எடுங்க. ஒரு மஞ்சள் கலர் அதேதான். ஆமா டாக்டர் கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துருங்க. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இனி அடுத்து யார் இப்ப பரிசை கொடுத்த பிறகுதான் இப்ப யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம். அடுத்து யார் வர போறா திருக்குறள் சொல்றதுக்கு? கை மட்டும் தட்டினா பத்தாது. யார் வர போற? யார் வர? என்ன ஓடியா ஓடியா அவன் வர்ற மாதிரி தெரிஞ்சது. மூமெண்ட் போட்டா பத்துக்கிடுங்க. மூமெண்ட் போட்டா ஆளை காணல. வாமா அண்ணா வந்துட்டா. நம்ம குணசேகருக்கு மோகம் வந்துட்டா. குணசேகர் எங்க இருக்கான்னு தான் தெரியல. வீட்டுக்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருப்பானா இருக்கும். வாழ்த்துக்கள் குணசேகர். இங்க வாமா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வாங்க. பிரேம்ல வேண்டாமா? ரைட். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. ரெண்டு சொல்ல பெரிய பிள்ளை தானே. வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுதல் வேண்டாமை. யோசா வேண்டுதல் வேண்டாமை. வேண்டது வேண்டாமை நிலா என்று சேர்ந்தம் யாண்டும் யாதும் உடும்பை இல்ல. இடும்பை இல்ல. டாக்டர் அந்த பிரைஸ் எடுங்க மாஸ்டர். கொடுங்க அவளுக்கு. நீங்க வேற. இது வந்து அந்த பக்கம் வந்துருங்க. குணசேகர் மகளுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒற்றுமையா இருப்போம். அதான் வந்து அன்பை சொல்லுவாங்க வள்ளுவர் அழகா. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
இந்த உலகத்துல வந்து அன்பு மட்டும்தான் நிலையானது. அதை எல்லோருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோம், கொட்டி கொடுத்து வாழ்வோம், நிம்மதியா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ண உங்கள்ட்ட வந்து இம்மத்தியில் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப அதுமே குழுக்களை வந்து எடுக்க போறோம். இப்ப அதிர்ஷ்டசாலியை வந்து யோசுவா தேர்ந்தெடுப்பான். எடு. ஆகாசுக்குலாம் ஒன்றும் வராது. ஆகாசு ஆளை பாருங்க. ஆகாசு எடி யோசுவா ஒண்ணு ஒன்னு அவனே குலுக்கிதான் எடுக்கான். எடுத்தாச்சா? ஒண்ணுதான் எடுக்கணும். பயங்கரமான ஒரு பேர்ல வந்திருக்கு. ஆமா, பாபா கவுண்டர் இந்த விஜய் சூப்பர் சிங்கர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? 10 9 8 7 1 6 5 4 3 2 1 கிறிஸ்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல. கிறிஸ்டி பேர் இல்ல ஆள் தான் வரணும். இல்ல நாங்க அடுத்தால குளிக்கிறோம். நீங்க தானே கிறிஸ்டி? வாங்க கிறிஸ்டி மேடம். இந்த வருட விநாயகர் சதுர்த்தியுடைய அதிர்ஷ்டசாலி அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் செல்வங்கள் வந்து அதிகமாக குவிந்து அவர்கள் வாழ்க்கை மேலும் மேலும் நலமாக வளமாக வாழணும் அன்போடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்ன பரிசுங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பா வீட்டுக்கு தேவை. இதை வந்து அவங்களுடைய கணவன் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து அருமையான ஒரு பணியார சட்டி. பணியாரமே போட தெரியாத போட்டால் கூட பணியாரம் வரும். ஒரு நாள் நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன் ஒரு கல்யாண வீட்டில். அப்போ சொன்னா நிறைய கிஃப்ட் வந்ததுன்னு, ஆனால் உங்கள் கிஃப்டை மட்டும்தான் நான் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. அதுல இருந்து என் மனசில் பதிஞ்சிட்டு நான் அவர்களுக்கு என்னோட அன்பு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை மட்டும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.